Daily. Taste the Daily. தூங்குபவர்களை எழுப்பலாம், ஆனால் தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அதை எழுப்புவதற்காக முதல் கட்டமாக இப்பொழுது அமைதியான முறையில் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம், அவ்வளவுதான். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கே இருக்கின்ற நம்முடைய சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இயக்கங்கள் சார்பில் தலைவர்கள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கூடி முழக்கத்தை எழுப்பி ஸ்டாலின் அவர்களை தட்டி எழுப்ப ஒரு முயற்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழவில்லை என்றால் பிறகு அடுத்த கட்டம் தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நடத்துவோம். அது தயங்க மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி, எங்களுக்கு வேண்டியது எங்கள் உரிமைகள், எங்களுக்கு வேண்டியது நியாயம். ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதில் வெறும் டைடல் பார்க், ஐடி பார்க், மால், பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள், பெரிய பெரிய புதிய விமான நிலையங்கள், பெரிய துறைமுகங்கள், பெரிய ரயில் நிலையங்கள், பெரிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் கட்டினா போதாது. இதற்கு உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் முன்னேற வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. நீங்க பெருசா பில்டிங் கட்டினா போதாது, அது வளர்ச்சி கிடையாது. அதற்கு இடையில முன்னேறாமல் இருக்கின்ற மக்கள் முன்னேற வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. சமூக நீதி என்றால் சமூகத்தில் அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, அடிமையாக்கப்பட்டு இந்த மக்கள் முன்னேற வேண்டும். முன்னேறிய சமூகத்திற்கு நிகராக பின்தங்கி இருக்கின்ற இந்த மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும். இதுதான் சமூக நீதி. இதை அடைய வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு கணக்கு இருக்கணும், தரவுகள் இருக்கணும். எந்தெந்த மக்கள் இந்த நிலையில் இருக்கின்றார்கள், எந்தெந்த மக்கள் முன்னேறாமல் இருக்கின்றார்கள், எந்தெந்த மக்கள் முன்னேறி இருக்கின்றார்கள், அந்த கணக்கு உங்களிடம் இருந்தால்தான் இந்த மக்களை நீங்கள் முன்னேற்ற முடியும், சமூக நீதி அடைய முடியும். இந்த கணக்கு இல்லாமல் எப்படி இந்த திட்டங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும்? ஒரு நல்ல அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், சமூக நீதி மீது அக்கறை உள்ள அரசு ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்கணும்? நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், தமிழ்நாட்டில் எந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கு தனிப்பட்ட முறையில், ஒட்டுமொத்தமா கிடையாது, ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீடு கொடுத்தா போதாது. தனிப்பட்ட பிரிவில் ஒரு உதாரணம், சலவை தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நம்ம துணியெல்லாம் அவங்க தான் செலவு பண்ணி நமக்கு கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு அது. அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? சும்மா இருப்போம், ஒண்ணுமே இல்லாம. அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? என்ன நிலையில இருக்கிறாங்க? அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்களா? அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க? அரசு வேலையா, தனியார் வேலையா? அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் அரசு வேலையில இல்ல உயர் அதிகாரிகள் எத்தனை பேர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாங்க, ஐபிஎஸ்ல இருக்கிறாங்களா, ஐஆர்எஸ்ல இருக்கிறாங்களா? அவங்களுக்கு வீடு இருக்குதா, வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, கரண்ட் இருக்குதா? இதெல்லாம் தெரிஞ்சாதானே சலவை தொழிலாளர்களுக்கு அவங்க தனிப்பட்ட ஒரு திட்டத்தை வகுக்க முடியும். அவங்களுக்கு இடஒதுக்கீடு அல்லது சமூக நலத்திட்டம் அல்லது அவங்க வீடு கட்டி கொடுக்கிறது, இப்படி எல்லாம் முன்னேற்ற வேண்டும். அடுத்தது பார்த்தா இப்ப சொன்னாங்க மலை குறவர்கள், குறவர் சமுதாயம், மலை குறவர்கள் அவங்க எங்க இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனையோ பேர் இருக்காங்க. எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதானே இப்படிப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுடைய நிலையை கண்டறிய வேண்டும். அதுதான் அடிப்படை அறிவு, பேசிக், அதுதான் அடித்தளம். இதை தெரிஞ்சுக்காம நீங்க என்ன கணக்கு நீங்க எடுப்பீங்க, எந்த நீங்க திட்டம் கொடுப்பீங்க, எந்த யார் யாருக்கு எந்தெந்த இடஒதுக்கீடு வகுப்பு கொடுத்துப்பீங்க? தான் எங்களுடைய ஐயாவுடைய நோக்கம். ஐயா தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொன்னார். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்துங்க நடத்துங்கன்னு ஒரு மனுஷன் நினைச்சு பாருங்க. 45 வருஷமா தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர் ஐயா, இன்னைக்கு 86 வயசு அவருக்கு.
ஆனாலும் அந்த எண்ணம் நிறைவேறவில்லையே. என்ன காரணம்? ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் அவரோட நோக்கம் என்ன? இது கணக்கெடுப்பு நடத்தினா உடனே அவங்க அரசியல் கணக்கு பார்க்கறாங்க. அரசியல் கணக்குக்காக நாங்க இங்க வரல. எங்களுக்குள்ள பல கட்சிகள், பல இயக்கங்கள், எங்களுக்குள்ள பல கொள்கைகள் இருக்கிறது, பல கோட்பாடுகள் இருக்கிறது, பல செயல் திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே அடித்தளம், சமூக நீதி பெற வேண்டும், தமிழகம் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.